வணக்கம். நம்ம கடந்த கால ஞானிகள்லாம் பார்த்தோம்னா, அவங்க எல்லாரும் பாவம், புண்ணியம் பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த திருமூலர், திருவள்ளுவர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா அம்மா கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க, இது தப்பு, பாவம், புண்ணியம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. ஒரு குழந்தைய வழி நடத்தணுன்னா அவருக்கு ஆசை, பயம் சொல்லணும். ஆசை காட்டணும், சில விஷயங்களில் ஆசையாக சொல்லி கூப்பிடணும், பயம் காட்டணும். கொஞ்சம் ஒரு 15 வயசுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வை கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம ஆசை, பயம் காட்டக்கூடாது. எதனாலன்னா அது வளர்ந்துட்டே போயிடும், மக்கள்கிட்ட இப்படி போய் சேர்ந்துடுச்சு. இந்த மாதிரி சொன்னதுனால தான் இந்த ஆசை, பயத்தை வச்சு இந்த உலகம் ஃபுல்லாமே இன்றைக்கி நடக்குது. ஒவ்வொரு மதமும் சொர்க்கம், நகரம், பாவம், புண்ணியம் இப்படி மனிதர்களை கொண்டு போகுது. இது ஆபத்தான ஒரு நிலை. இதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா விழிப்புணர்வு. ஆன்மீகம்னா விழிப்புணர்வானது. அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னாருன்றது முக்கியம் இல்லை. இவர் என்ன உணர்றாரு, இதுதானே ஆன்மீகம். நம்மளுக்கு தெரியாதுன்னு பார்க்கணும்.